வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் மகிழ்வோடு உம்மை குறமகள் தொழுதேன் இது நாளில் உமது அருள் வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் உயர்வான வாணி சுதனி உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே உயர்வான வாணி சுதனி உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே அயன் மாறும் மரணம் மகிழ்பவரே அடியாளின் வணக்கம் நாரதரே அயன் மாறும் மரணம் மகிழ்பவரே அடியாளின் வணக்கம் நாரதரே வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் தவ கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே தவ கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் பணிந்தும் தவமணியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் பணிந்தும் தவமணியே வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் எங்கள் அனைவருக்கும் ஆசி தர வேண்டும் சுவாமி குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மையின் மென்மையும் அள்ளியும் தாமரையும் அழகூர் வன்மையும் கடமும் சந்தனமும் கலிந்தரும் மலமே கொண்ட காணக்கவி குயிலே அருமையான அண்ணன் தோற்ற மிகுந்த தோழி சிறப்பு மிகுந்த இடம் இடத்துக்கு தருவோம் யாவையுமே அமைந்திருந்தாலும் கூட பணிந்த வன்மணிக்கு எனது இடத்திலே மனதார ஒரு வாழ்த்து என்றாலும் தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் மாளிகை உன்னை பாட வேண்டுமாயிரும் தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே பாடவே வார்த்தை தோன்றவில்லையே பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே அன்பு என்னும் கூண்டிலே ஆடி பாடும் தெய்வமே ஆசை தீபம் ஏற்றுதே அண்ணன் உன்னை போற்றுதே தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே பார்த்ததில்லையே தாயை போலே பார்க்கிறேன் வேறு பார்வை இல்லையே மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே நீ என்றும் வாழ வேண்டுமே தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆகடாம் ஜீவன் ஒன்று தானம்மா அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா
கோவில் தேவையில்லையே, நீரில் வந்த தெய்வமே, பாடும் இந்த நாவிலே நாளும் பாடும் தெய்வமே, கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள், கூடி வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள், வாழ்த்தினேன் உன்னை போற்றினேன், என் வாழ்வெல்லாம் உன்னை ஏற்றினேன், காலம் காலம் யாழினும் சேர்ந்து வாழ வேண்டுமே, நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே, தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம், பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம், தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. சீறி வந்த புலிதனையே முரத்தால் அடித்து விரட்டினாள் வீரத்தமிழச்சி, அந்த வழி வந்த பின்னினுமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உங்களை வாழ்த்தீரினமா இருந்த போதிலும் கூட கதையின் முறையோடு உங்களை பற்றி சகல விவரம் எனக்கு தெரிந்ததும் கூட ஒரு சில விவரத்தை கேட்கலாம் நினைக்கிறேன், கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. பண்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே, 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 பண்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே மாதே மாதே, பண்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே மாதே மாதே, பண்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே 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 மாதே, பண்டு பிள்ளைக்கர் கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோவே, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு என்பார் பூமி, கந்தமலர் இந்து முக மாதே அம்மா, தந்தை தாயார் பேரது சொல் கோதே, கந்தமலர் இந்து முக மாதே அம்மா, தந்தை தாயார் பேரது சொல் கோதே அம்மா, தந்தை தாயார் பேரது சொல் கோ, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி, அப்பா பேரு நம்பி தலைவன், அம்மா பேரு நங்கை மோகினி, உங்க பேரு பள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது வரன், பேசுவது தமிழ், வணங்குவது முருகப்பெருமான், விரட்டுவது பறவை கையில் வைத்திருப்பது கவன், கவன் வச்சு என்ன பண்றீங்க? பறவை விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. பறவையை ஏன் விரட்டுறீங்க? பறவை ஏன் விரட்டுனா திணையை கொய்ய வருது, அதுக்காக பறவை விரட்டுறேன். திணையை கொய்ய வர காரணத்துக்காக பறவை விரட்டுறீங்க. ஆமா. அப்படி யார் சொல்லி கொடுத்தது? அப்படின்னு எங்க அப்பா தான் சொன்னாரு. உங்க அப்பா சொன்னாரு. ஆமா, திணைக்கு உங்க பாதுகாப்பா அப்பா- இருக்கணுமா, பறவைகள் வந்து கொய்ய வரும் பொழுது ஆளோலம் சோனு சொல்லி பறவைகள் எல்லாம் விரட்டுங்க அப்படின்னு சொல்லி தாயின் அனுப்புனாரு. சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னா என்ற மந்திரத்திறங்க அப்பா சொன்னதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. நெத்தில என்ன ஓட்டிருக்கீங்க? பட்டை போட்டிருக்கேன். பட்டைக்கு என்ன விளக்கம்? பசுபதி பாசம்ங்கிற முப்பட்டை. பசுபதி பாசம் என்ற முப்பட்டை. ஆமா. இது யாருக்கு சொந்தம்? இது யாருக்கு சொந்தம்னா சிவபெருமானுக்கு தான் சொந்தம். சிவபெருமானுக்கு சொந்தம். சிவபெருமானுக்காகவே தொண்டாற்றியவர்கள் என்னன்னு சொல்லுவோம்? அது அடியார்கள்னு சொல்லுவான். என்ன அடியார்கள்? சிவன் அடியார்கள்னு சொல்லுவான். அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பெயர் இருக்கிறது. என்னங்க? இப்ப அவங்களை அடக்கி ஒரு குறிப்பிட்ட சிவனை பெயர் வணங்குற எல்லாருமே சிவனுடைய அடியார்கள் தான். அவங்களுக்கு ஆனா அவரை மட்டுமே வணங்கி அவருக்காக தன்னை அர்ப்பணிச்சவங்களை நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. எத்தனை நாயன்மார்கள்? 63 பேர். 63 நாயன்மார்கள். மொத்தம் 63. இந்த 63 பேர்ல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 60 ஆண்கள் 3 பெண்கள். 3 பெண்கள் என்றால் யார் யாரு? அது இசைஞானியார், மங்கையரசியார், காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய 3 பேர். அப்படி இவங்களெல்லாம் அடக்கி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அது பெரிய புராணம். அது திருத்தொண்டர் எழுதியது தொகை. திருத்தொண்டர் தொகை. எழுது எது? சேக்கிழார் எழுதினார். சேக்கிழார். ஆமா சார். அவருடைய இயற்பெயர் என்ன? எப்படி நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா, நானும் ஏதாவது கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? இல்ல கேட்டுக்கிறேன். இல்ல நான் இவ்வளவு நேரம் கேட்டேன், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. ஆமா. அப்புறம் திருப்பி நான் ஏதாச்சும் இல்ல கேட்டா நானும் ஏதாவது கேட்கலாமா, இல்ல நீங்க மட்டும் தான் கேட்பீங்களான்னு கேட்டுக்கிறேன். வேற அது- ஒண்ணும் தவறான அது நான் தேவையில்லாத பேசல. விஷயம். அதை ஏன் பேசுறீங்க? நான் முதல்ல நீங்க கேள்வியே கேட்ட முடிக்கல. அது தப்பு. அது நியாயமான பேச்சு இல்ல. என்ன நியாயம்? நீங்க ஒருத்தர் கேக்குறீங்க அப்படின்னா திருப்பி அப்ப நானும் கேட்கணுமா இல்லையா? என்ன கேட்க போறீங்க? அப்ப கேட்க மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் கேட்கணும், அப்புறம் நீங்க சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்கணும். கேட்டுக்கிட்டீங்களா நிப்பாட்டி எப்படி நீங்க கேட்கலாமா? இது என்ன பேசணும்? உங்கள்ட்ட முன்னாலே கேட்டுக்கலாம்ல, அதுக்காக நீங்க கேள்வியா கேட்டுக்கிட்டே போய் நானும் பதிலா சொல்லிக்கிறதா நல்லா இருக்காது இல்ல. எதிர்த்து கேள்வி கேட்டா தானே நல்லா இருக்கும். என்ன
என்னண்ணே அந்த பக்கம் பேசுற மாதிரி தெரியுது? நீ எப்போ நம்ம பக்கம் தான் இருக்கணும், அந்த பக்கம் சரி. அப்படின்னா இருங்க, அப்ப நான் திருப்பி கேட்கவே கூடாதா? கேட்கக்கூடாது. இல்ல, தர்க்கம்ங்கிறது என்ன எனக்கு புரியல. தர்க்கம்ங்கிறது என்ன? வாதி பிரதிவாதி. நீங்க ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு நான் பதில் சொல்லணும். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டேன் அப்படின்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுதானே தர்க்கம். அதுக்காக நீங்களே பேசிக்கிறக்கணும், நீங்களே கேட்டுக்கிறக்கணுங்கிறது அவசியம் எந்த கேள்வியுமே கேட்கல. அப்படி பார்த்தாங்க இருங்க, கேட்கறது எல்லாமே கிடைச்சிருமா? அப்படியே பார்க்க கேட்கற இடத்துல எல்லாம் கிடைச்சிருமா? அப்படி பார்க்க போனா இடம் பொருள் ஏவல். நாங்க ஏன் சொன்னாங்க? எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். எந்த இடத்துல பேசாம இருக்கணுமோ அந்த இடத்துல பேசாம இருந்து பழகணும். சபையறிந்து பேசு, சமயத்தில் பேசு, சில சமயங்கள்ல பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள். என்ன சரிங்களா? அது மாதிரி எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசணும். இப்ப என்னை கேட்டுக்கிட்டே ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க என்னை கேட்கணும் வந்திருக்கீங்களே, எந்த இடத்துல கேட்கணும் எந்த இடத்துல பேசணுங்கிற வித்தியாசம் இருக்கு. மகாபாரதத்துல சக்கர வியூகம் அமைச்சிட்டாங்க. மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சக்கர வியூகத்துக்குள்ள கிருஷ்ணரால போக முடியும், அர்ஜுனனால மட்டும்தான் உள்ள போகவும் தெரியும், வெளியில வரவும் தெரியும். மகாபாரதத்துல 2 பேருக்கு மட்டும்தான். ஆனா இன்னொருத்தனுக்கு உள்ள போக மட்டும்தான் தெரியும், வெளியில வர தெரியாது. ஏன் தெரியாதுல்ல? ஏன் உள்ள மட்டும் போக தெரியுது? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில், அது நல்லவராவதும் தீயவராவதும். ஏன் சொன்னாங்க? ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ள இருக்கும் பொழுதே தாயினுடைய ஆற்றல் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் குழந்தையினுடைய ஆற்றலும் இருக்குமா. நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்லதையே நினைக்கணும். நல்ல வீரம் சார்ந்த அப்படி இருந்தா தான் பிறக்கக்கூடிய குழந்தை அது மாதிரி பிறக்குமா. அது போல அபிமன்யு தாயினுடைய கருவறைக்குள்ள இருக்கும் பொழுது அர்ஜுனன் என்ன பண்றாரு? சக்கர வீகத்துக்குள்ள போற விஷயத்த சொல்லிக்கிறார். அப்பதான் பார்த்தா கிருஷ்ணன், என்னடா அது இவன் உள்ள போற விஷயத்த சொல்லியிருக்கானே, ஒருவேளை முழுமையா சொல்லி முடிச்சிடா மகாபாரத போர் என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்றாரு? பாதியிலே தடுத்து அர்ஜுனனை கூட்டிகிட்டு போயிறாரு. அப்ப கருவுக்குள்ள இருந்த அபிமன்யு என்ன பண்ண? உள்ள போற விஷயத்த மட்டும் கேட்டாலே தவிர வெளியில வர விஷயம் தெரியாது. அப்பதான் என்ன பண்றான்? உள்ள போறான். உள்ள போனோன்னு கௌரவர்கள் சூழ்ந்து நிக்கிறாங்க. சூழ்ந்து நிக்கும் போது அவன் கையில எந்த ஆயுதமும் கிடையாது. அப்பதான் பார்த்தா கர்ணனை, ஆஹா கர்ணன் இருக்கானே, இவன் தானத்துல மிகப்பெரிய சிறந்தவனாச்சே, அப்ப இவங்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கோமே அப்படின்னு என்ன பண்ணா? கர்ணனை பார்த்து கேட்டா, கர்ணா நீ தான் பெரிய வள்ளலாச்சே, வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாச்சே, என்கிட்ட ஆயுதமே இல்லடா, ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் எனக்கு தானமா கொடு அப்படின்னு கேட்டான். கொடுத்தாரா? அப்ப எந்த இடத்துல இருந்து கேட்கணுமோ அந்த இடத்துல இருந்து கேட்கணும். எந்த இடத்துல இருந்து கொடுக்கணும் எண்ணமெல்லாம் இருந்துச்சு கர்ணனுக்கு. ஆனா கொடுக்க முடியல. அப்ப எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல தான் கேட்கணும். சம்பந்தம் இல்லாம அப்படி கேட்க கூடாது. என்னமா நான் பொண்ணு கேள்வி கேட்கலையேமா? கேள்வியே கேட்கலையா? நான் இப்ப இதுவரைக்கும் கேள்வி கேட்டாரே, எத்தனை கேள்வி கேட்டாரு? நான் கேட்டேனா? அப்பா யாரு, அம்மா யாரு, நாடு எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, கையில் என்ன வச்சிருக்க, யாரை வணங்குற, யாருக்காக பட்டை போட்டுருக்கா, பட்டை போட்டவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஏதுன்னு இப்படி கேள்வி கேட்டீங்கல்ல. அப்ப நீ இதெல்லாம் கேள்வி நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் கேள்வி இல்லையா? மகாபாரதம் மிகப்பெரிய காவியம், சூழ்ச்சிகள் நிறைந்தது. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் யாருமா? 5 பேரு. அதான் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அதெல்லாம் தெரியும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால எனக்கு தெரியும். வாங்க 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர். அப்படிங்கிற 5 பேர். இந்த 5 பேர்ல மூத்தவர் யாரு? 5 பேருக்கு மூத்தவன் என்ன? தர்மனை தான் சொல்லுவோம். தர்மன். ஆமா. தர்மனோட இயற்பெயர் என்ன? தர்மனோட யுதிஷ்டிரன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆனா அதுக்கப்புறம் அவர் தர்மத்தோடு நடந்த காரணத்தால தர்மன்ற பேர் வந்துச்சு. தர்மத்தோடு வாழ்ந்தனால தர்மன்ற பேர். இரண்டாவது உள்ளவன் யாரு? என்னங்க? ரெண்டாவது வந்து பீமன். பீமன். ஆமா. பீமனோட இயற்பெயர் என்ன? பீமனுக்கு பீமன் தான் பேரு. அடுத்தது மூணாவது யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு பல பேர் உண்டு. காண்டி பண்ணி பல பேர் உண்டு. இப்போ அவன் மூணாவது ஆளு. நாலாவது ஆள் யாரு? அது நகுலன். ஐந்தாவது யாரு? அது சகாதேவன். நாலாவது ஐந்தாவது இருக்கவன் யாரு? நகுலனும் சகாதேவன். ஏன்னா தர்மன், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் குந்தி தேவிக்கு பிறந்தவங்க. ஆனா நகுலனும் சகாதேவனும் பாண்டுமனோட 2வது மனைவியான மாத்திரை தேவிக்கு பிறந்தவங்க. ஆமா இல்லையா? அது கணக்கு இருக்குல்ல? கணக்கு இருக்கு. மாத்திரை தேவிக்கு எங்க பிறந்தாங்க? மாத்திரை தேவிக்கு 2 பேர் பிறக்கறாங்க, நகுலனும் சகாதேவன். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? இந்த நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் பிறந்துட்டாங்க. ஆமா. அவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். இவங்க யாரு? யாருடைய அம்சம்? அப்படி கேக்குறீங்களா? அப்படி கேட்டா அந்த அம்மா ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொருத்தவங்கள நினைச்சு சொன்னாங்க. அதெல்லாம் உனக்கு கேட்கல, சும்மா ஒருத்தருக்கு ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொல்லி விட்டாருன்னு சிரிப்புன்னு கேக்குறேன். அப்ப நம்ம பக்கம் உனக்கு என் பக்கம் பேசினா பிடிக்காதே. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அம்சத்தோட பிறந்தாங்க. அதுபோல அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இரட்டையர மாத்திரை தேவி நினைச்சனால நகுலனும் சகாதேவனும் பிறந்தாங்க. யாருக்குமே தெரியாது அஸ்வினி தேவர். இத சொல்லதான் உன்னைய காரக்குடியில இருந்து கூட்டி இருந்தாங்களா நான் கேக்குறேன். உனக்கு என்ன வயி தெரியுதா? காரக்குள்ள இருந்து என்ன கூட்டி வந்தீங்க? என்ன கேக்குறீங்க?
ஏன்னா நான் மட்டும் தான் காரைக்குள்ளேருந்து வந்த மாதிரி பேசிக்கிறேன். இந்த பெட்டிக்காரு இப்போ நீ நல்லா இருப்பா, தள்ளி தானே பேசுப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், நீ இன்னும் 4 கேள்வி கூட சேர்த்து கேளு, உன்னை வேணான்னு சொல்லலை, பக்கத்தில் வந்து இப்படி பேசாது, தட்டு மாதிரி என் மேலே விழுந்தாலும் அப்புறம் என்னை வலிச்சுதான் இல்லை பயப்படுதுல தள்ளிடுங்க சாமி. அதனால அங்கே தள்ளினே என்கிட்ட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயமா இருக்கானே உங்களை பார்த்தா பயம் வருமா? இந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் உண்டு இருந்தால் கொண்டு வாங்க, கோச்சுக்காம. கோயிலில் இருந்தால் மல்லிகைப்பூ கொஞ்சம் உண்டு. வேலுக்கு 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 தேங்காய் எண்ணெய் வேலுக்கு வைக்கக்கூடாது, கொஞ்சம் மல்லிகைப்பூ கொண்டு வாங்க, கோச்சுக்காம. ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், பூ வேணும் தேங்காய் எண்ணெய் வேணும்னு. விநாயகர் பெரிய பாட்டு வாங்கிட்டு வாங்க. தேங்காய் எண்ணெய் வேணும். என்ன வள்ளி நினைச்ச, என்னடி நினைச்ச நீ? ஆமா, ஏன்னா நகுலன்னு சகாதேவன் அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவ. இப்ப நீ சொன்ன மாதிரியே அவங்க ஒரு மந்திரத்தை வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து வருவோமே, இப்ப முதல்ல பிறந்தது யாரு? எப்படி கேக்குறீங்க? முதல்ல பிறந்தது கேக்குறீங்களா இல்ல அந்த 5 பேர்ல முதல்ல பிறந்ததை கேக்குறீங்களா? சரி, முதல்ல பிறந்தது யாருன்னு சொல்லுங்க. முதல்ல துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்த காரணத்தால 5 மந்திரங்கள் கிடைக்குது. மந்திரங்கள் கிடைத்தது. அந்த அம்மா சின்ன பிள்ளை, வயதுக்கு கூட வராத பருவம். அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை வந்து யார் நினைச்சு சொல்றியோ அவங்க அம்சத்தோட குழந்தை பிறக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், என்னடா அது மந்திரத்தை சொன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? பெரிய மனுஷன் சொன்னா கேக்குறியா அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க, பெரிய மனுஷன் யார்கிட்ட மந்திரத்தை கொடுக்கணும் அவங்ககிட்ட கொடுக்கணும். சின்ன பிள்ளை கையில கொண்டு கொடுத்தா அது என்ன பண்ணா, ஒண்ணும் இல்ல, ஒரு முட்டாய் 2 முட்டாயை கொடுத்து, இந்த முட்டாய் ரொம்ப இனிப்பா இருக்கும், ஆனா இப்ப சாப்பிடாது அப்புறமா சாப்பிடுன்னா அது சும்மா இருக்குமா? ரொம்ப இனிப்பா இருக்கும்னா சாப்பிட்டு தான் பாப்போமே ஒண்ணு அப்படின்னு ஒரு ஆர்வம் வருமா இல்லையா? அது மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, சூரிய பகவானை நினைச்சு சொன்னாங்க. சூரிய பகவானை நினைச்சு சொன்ன உடனே கர்ணர் பிறந்தார். சூரிய பகவான் வந்தாரு. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு பெட்டகத்தை வச்சு பேழையில அத்தோட அனுப்பிட்டாங்க. அது ஆரம்பத்துல முதல்ல பிறந்தது. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த 4 மந்திரத்துல 5 பேர் பிறந்தாங்க. ஆமா, இந்த 4 மந்திரம் எப்படி நான் கேக்குறேன், இருங்க. இப்ப தர்மன் யாருக்கு பிறந்தேன்? தர்மன் யாருக்கு பிறந்தானா? சூரியனுக்கு பிறந்தேன். தர்மன் கர்ணன் தான் சூரியனுக்கு. சரி, யமதர்மனுக்கு. பீமன் யாருக்கு பிறந்தான்? பீமன் வாயுபுத்திரனுக்கு. வாயுக்கு பிறந்தான். ஆமா. அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான்? இந்திரனுக்கு பிறந்தான். நகுலன் சகாதேவன் யாருக்கு பிறந்தான் நான் சொன்னேன்? அஸ்வினி தேவர்கள்னு சொன்னேன். அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவன்னு சொன்னோம்ல. ஆமா. அஸ்வம்னா என்ன? குதிரை. குதிரைக்கு 2 பேர் பிறந்தனால அஸ்வினி தேவர்கள் பேரு. அப்ப அவங்களுக்கு பேர் என்ன, உண்மையான பேர் 2 பேருக்கும்? இது தேவையில்லாத பேச்சலாம் நீங்க இரு. நான் கேட்டதுக்கு சகப்பு துண்டனே சொல்லுனே. அண்ணே உன் மண்டைய நோக்கி பேசுங்கனே. ஏன் பக்கம் பேசுங்க, அங்க பேசிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் அவர் கேட்டார்ல, நான் சொன்னேனே என் பாட்டுக்கெல்லாம் ஆடின ஒரே ஆள வருதா தெரியுமா? அம்புடு பாட்டுக்கு உங்களைத்தானே சகப்பு துண்டு உங்களைத்தானே சொல்றேன். நீங்க தானே ரசிச்சீங்க, நல்ல ஆரம்பத்துல வந்ததுல நீங்க தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் பக்கமா என் பக்கம் இல்லையா? சரி, என் பக்கம் இருக்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. யாருமே தூக்கல. 2 அக்கா நம்ம பக்கம் ஓட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் சுத்தப்பட்டு வர. அஸ்வினி தேவர்கள்ன்றவங்க, அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அஸ்வம்னா குதிரை. குதிரைக்கு பிறந்தனால 2 பேருக்கு அஸ்வினி தேவர்கள்னு பேர். அப்ப அவங்களுக்கு பேர் என்ன? எவங்களுக்குமா பேர கேக்குறேன்? அதான் அஸ்வினி தேவர்கள் இன்னே சொல்லிட்டா அப்புறம் நம்ம. சரி, அஸ்வினி தேவர்களுக்கு என்ன பேர்னு கேக்குறீல? யானை புடியான. இருமா இரு. யானை புடியான. ஒத்துக்க முடியாது. நான் சொல்லிட்டு பேச விடுறேன், அப்புறம் என்ன பு? மண்டே பொளந்தே உடனே வந்ததுல இருந்து அவருக்கே நீ சாதகமா என்ன அந்தாலே குறி வச்சிருக்கல என்ன 2 பேரும்? அவர் ஒரு ஆள வச்சு தான் நேரத்தை ஓட்டணும். சரி, நீ சொல்ற மாதிரி அவங்க 2 பேருக்கு என்ன பேர் நான் சொல்றேன். அவங்க 2 பேரும் தேவலோகத்துல என்ன வரனான்னு நீ சொல்லு. எப்படி சரியான பிரச்சனை தானே? சரி சொல்லுங்க, பேரை சொல்லுங்க நீங்க முத. நாசத்தியன் தாசன் 2 பேர். நான் இரட்டையர்கள். நாசத்தியன் தாசத்தியன் அப்படி அதெல்லாம் ஒண்ணே கேட்கல, நான் சொல்லிட்டேன். அதான் அந்த 2 பேர் என்ன வரனாங்க? அந்த 2 பேர் யாருக்கு பிறந்தாங்க அப்படினா அதே சூரிய பகவானுக்கும் சமிக்கியா தேவிக்கும் 2 பேர் பிறந்தவங்க. என்ன காரணம்னா சூரியனுடைய மூத்த மனைவி பேரு தான் சமிக்கியா தேவி. அந்த அம்மா என்ன பண்றாங்க, சூரிய பகவானுடைய வெப்பம் தாங்க முடியாம இனிமேல் இவனோட வாழவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாரு? சமிக்கியா தேவி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, பூலோகத்துல குதிரையாக மாறி காட்டுக்குள்ள தெரியுறாங்க. பார்த்தாரு சூரிய பகவான். என்ன பண்ண, அது சாதாரணமா போகல, என்ன பண்ணா தன்னுடைய நிழலை விட்டுட்டு போனா. நிழலுக்கு பேர் என்ன தெரியுமா? சமிக்கியா தேவினா அதுக்கு பேரு சாயா தேவி. இது கூட தெரியாம நான் வர மாட்டேன். பேசு. தன்னுடைய சாயல்னா நிழல்னு பொருள். அப்ப என்ன பண்றா, அதனால அம்மாவுக்கு பேர் சாயா தேவின்னு பேர். அந்த அம்மாவை விட்டுட்டு போயிடுறாங்க தன்னுடைய நிழல்ல, அவருக்கு பிறகுறார். அப்ப அந்த அம்மா விட்டுட்டு நம்ம பூலோகத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயா தேவினா யாரு, இவ உண்மையானவ கிடையாது, இவள் நிழல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சூரிய பகவான் பூலோகத்துக்கு இறங்கி வராரு. சமிக்கியா தேவி குதிரையாக மாறி இருப்பதை பாக்குறாரு. அவரும் குதிரையாக மாறி சமிக்கியா தேவியோடு சேர்ந்து அதனால் பிறந்தவர்கள் தான் அஸ்வினி தேவர்கள். இதெல்லாம் நான் உன்னை கேட்கல தான் சொல்லியாச்சே. இருங்க நான் கேக்குறேன். இப்ப சூரிய பகவானுக்கு 2 பொண்டாட்டி தானே? ஆமா. ஒண்ணு சமிக்கியா தேவி, சாயா தேவி. 2 பேர் இருக்காங்களே.
மூத்தவ இருக்கல்ல சமிக்கியா தேவி எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைன்னா எத்தனை பிள்ளைங்க யாருக்கு? சமிக்கியா தேவிக்கு? அவளுக்கு பிள்ளை பிறந்தா நமக்கு என்ன? என்னப்பு என்னதான் கேக்குற நீ? இப்ப இங்க வாமா, நான் உன்கிட்ட தேவலோகத்துல அஸ்வினி தேவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். என்னது எப்படி இருந்தாங்க, என்னவாக இருந்தாங்க? புரியல. அவங்க ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்கும். ஆமா, அவங்க தேவ மருத்துவர்கள்னு தேவ மருத்துவர்கள் அவங்க. நான் பிறக்கிறது அப்ப பார்த்தா சமிக்கியா தேவிக்கு 2 புள்ள. சரி. சாயா தேவிக்கு அவளுக்கு 2 புள்ள. 2 புள்ள தான். ஆமா. மூத்தவ யாரு? மூத்தவன். ஆமா. இல்ல சமிக்கியா தேவிக்கு பிறந்த மூத்தவன் யாரு? யார சொல்ற? உன்னைய கொண்டுகிட்டு போக உயிரெல்லாம் கொண்டுகிட்டு போகவானே யார சொல்லுமா? யமதர்மே. யமதர்மே. சரி. ரெண்டாவது சமிக்கியா சாயாதேவி. ஆமா. சாயாதேவிக்கு பிறந்தது யாரு? கிரகம் சனி. சனி பகவான். நவக்கிரகத்துல ஒரு கிரகம் சனி பகவான். அவர் அப்ப அவங்களுக்கு மூத்தவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ரெண்டாவதுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அப்ப யமதர்மன் எதிரணும். இப்ப யமதர்மன் இருக்காருல்ல, யமதர்மனுடைய ஒரு கால் புழுவா இருக்கும் தெரியுமா? புழுவாக தாய் கொடுத்த சாபம். யார் கொடுத்த சாபம்? சமிக்கியா தேவி. சமிக்கியா தேவி இல்ல, கதையை உலட்டி விடுற வேலை வச்சுக்க கூடாது. யாரு கொடுத்த சாபம்? சாயாதேவி கொடுத்த சாபம். ஏன் கொடுத்தா? என்ன காரணம்? நீ உன்னுடைய தாய் நான் கிடையாது, உன்னை நான் பெக்கல. ஆனா இருந்தாலும் கூட தாய்க்கு சமமான என்னைய நீ எட்டி உதைக்க வந்த பத்தியா? ஏன்? சின்னதா ஒரு போட்டி, விளையாட்டுல போட்டியில சாயாதேவி என்ன பண்ணிட்டாங்க, சனி பகவானுக்கு சாதகமா பேசிட்டாங்க. அப்பதான் பார்த்தா பெற்ற தாய், மூத்த பிள்ளை நானு, ரெண்டாவது பிள்ளை அவன் இருக்கேன். முறைப்படி பார்த்தா போட்டியில ஜெயிச்சது நான் தானே. எப்பவுமே போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். ஜெயிக்க முடியாது, மாற்றம் இல்ல. இல்ல யமதர்மன் சொல்றாரு போட்டியில நான் தானே ஜெயிச்சேன். அப்ப எனக்கு தானே நீங்க பரிசு கொடுக்கணும், என் பக்கம் தானே சாதகமா பேசணும். ஆனா இவன் தோத்தவன், தோத்தாங்கொடி. யார் கைய உடைச்சு நீ? நான் வந்து ஜாடவாடிலாம் பேசவே மாட்டேன், எனக்கு தெரியாது, பேசவும் வராது. யாரு கை தட்டுறது? கை தட்டுறது யாரு? யாரோ உன கை தட்டுற மாதிரி கேட்டுச்சு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ரசிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பண்றா, அவன் வந்து கேட்கறான் யமதர்மே, எனக்கு சாதகமா பேசாம இவனுக்கு சாதகமா பேசுறேன்னு கோபத்துல எட்டி உதைக்க பண்ணானாலயா. அப்பதான் சாபம் கொடுக்குறான். எந்த கால்களை கொண்டு எட்டி உதைக்க வந்தாயோ அந்த கால்கள் எல்லாம் புழுவாக கொட்ட கடவுள் அப்படிங்கிற சாபம். இந்த புழுவெல்லாம் பூலோகத்துல கொட்டினா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஜீவராசி கூட இந்த பூலோகத்துல உயிரோட இருக்க முடியாது. அப்பதான் என்ன பண்ணாங்க, யமதர்மனுக்கு அடியில ஆசனத்துக்கு அடியில என்ன பண்ணாங்க, தக 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 வேணா ஓடக்கூடிய அக்கினி ஆற ஓட விட்டாங்க. ஏன்? கொட்டக்கூடிய புழுவெல்லாம் எங்க போய் கொட்டுமா? அக்கினில போய் கொட்டிடுமா. மாமன் தான் சொன்னான், தக தக தகன்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அப்படி ஒரு சாபம் கிடையாது. அந்த சாபம் எப்ப நிவர்த்தி ஆனுச்சுன்னு தெரியுமா யமதர்மனுக்கு? அந்த சாபம் எப்ப தெரியுமா நிவர்த்தி ஆனுச்சு? மார்க்கண்டேயங்க தெரியுமா? அதாங்க மார்க்கண்டேயன் என்றும் 16. என்றும் 16. அப்போ போய் கட்டி அணைக்க போறாரு. என்ன பண்றா, பாசக்கயிறை வீசும் பொழுது சிவலிங்கத்து மேல பட்டுருச்சு. சிவலிங்கத்து மேல பட்டுச்சு. அப்பதான் சிவன் பார்த்தாரு, எனக்கா உன்னை வேலைக்கு வைக்கலான்னு பார்த்தா நீ என்னையே பாத்தியா கடைசி. ஏண்டா உனக்கெல்லாம் இவ்வளவு திமுறாடாடே அப்படின்னு சிவபெருமான் பார்த்தார் யமதர்மனை. ஏண்டா உனக்கெல்லாம் இவ்வளவு திமுறாடா, உனக்கு வேலை போட கொடுத்தவனே நானு அப்படின்னு அவரு. ஐயோ ஒரு கதையை சொல்றது ஒரு குத்தமா என்ன? அவர் அப்படி நினைக்கிறாரு சிவபெருமான் மனசுக்குள்ள. ஏண்டா உனக்கு வேலை கொடுத்தது நானு, ஆனா அப்படி இருக்கும் போது நீ ஏன் மேல பாச கயிறை போடுறியே அப்படின்னு என்ன பண்ணாரு, எட்டி ஒரே உத. அதான் எல்லா உயிரையும் பிடிக்கிறது யமன். யமனுடைய உயிரை பிடிச்சா அவன் இடத்துல. ஆமா. அதான் எந்த ஊரு? எந்த ஊர்ல பிடிச்சாங்க? திருக்கடையூர்ல. யமனுடைய உயிரை பிடிச்சது திருக்கடையூர்ல. திருப்பி மீண்டும் யமனுக்கு உயிர் எங்க கொடுத்தாங்க? திருப்பதி. அது உயிர் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே பெண்ணுடைய பாதம் பட்டு உன்னுடைய சாபம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. உதஞ்சது யாரு? சிவபெருமான் உதஞ்சாரு. சரி. அப்புறம் எப்படி பெண்ணுடைய பாதம் பட்டு உன்னுடைய சாபம் நீங்கும்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? அவர் எந்த காலில் உதஞ்சாருங்கிற விஷயம் இருக்குல்ல. எந்த கால்ல? அவர் காலில் தான் வச்சிருப்பாரு. எங்க வாத்தியார் சொல்றாரு. அவர் கால்ல தான். அவர் காலுக்கு 2 கால் இருக்குல்ல. எந்த கால்ல உதச்சாரு? இடது கால் வலது கால் இருக்குல்ல. அதுல எந்த உடம்புல பாதி என்ன? என்னமா பாதி? சிவன் பாதி சக்தி பாதி. அந்த சக்தியோட காதுல தான் வந்தாரு. அத சக்தியினுடைய பாதம் எந்த பகுதி? ஆமா சும்மா தேவல மாமா, நீங்க என்ன வேலைய வந்திருக்கா சொல்லு. காவல். காவல். ஆமா. காவல் காத்துற முடியுமோ? ஏன் முடியாதா? நம்பிக்கை இருக்கா? தன்னம்பிக்கை தானங்க வாழ்க்கையே. நம்பிக்கைக்கு தன்னம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். அப்படியே நம்பிக்கை என்பது பிறர் மேல நம்ம வைக்கிறது. சரி. தன்னம்பிக்கைங்கிறது நம்ம மேல நம்மளே வச்சுக்கிறது. முதல்ல நம்ம மேல நம்ம நம்பணும். நம்மளால முடியும் அப்படி நினைக்கணும். சரி, உங்களோட நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். பெண்களுக்கு பருவம் 7 என்னென்ன? பேதை பெருமை மங்கை மடந்து அறிவை தெரிவை பேர்ல மெட்ரேஜ்ல 7 வரும். தாங்கள் அடைந்திருக்கும் பருவம் என்ன? மங்கை பருவம். மங்கை பருவம். ஆமா. மங்கை பருவம் அந்த வயது
12 13க்குள்ள 12 13. ஆமா. இந்த மங்கை பருவத்துக்காக நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன? ஆனா சொல்லலாம்னு என்ன என்ன சொல்லுங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு தூக்கமே வராதாப்பா? பர்வகாலத்தை வீணா பர்வகாலத்தை வீணாய் பழக்கி விடலாமோ அம்மா அம்மா மருவிகே விதிதனை மருவிகே விதிதனை மாற்ற எவராலாகும் சுவாமி சுவாமி. விதி விதின்னு மாற்றவரை எதுக்கு இப்ப உள்ள போனீங்க? எதுக்கு போனீங்க? எதுக்கு உள்ள போனீங்க? நீ உள்ள போன? யார கேட்டு உள்ள போனீங்க? நீ ஏமா உள்ள போன? ஏன் எதுக்கு உள்ள போனீங்க? நானும் தான். நீ அப்படியே போன. என்னுடைய அனுமதி இல்லாம என்னை கேட்காம உள்ள போக கூடாது. அப்படிலாம் சரிங்களா? இல்ல நான் எங்கேயும் போய் எப்படி வேணா வருவேன். நான் வந்தது உனக்கு தெரியுமா? பாருங்க சுவாமி, மனிதனுக்கு விதிங்கிறது இருக்கு, அதை யாராலும் வெல்ல முடியாது. என்ன சரிங்களா? அப்படிலாம் எப்பேற்பட்ட விதியும் மாத்தி அமைக்க தன்மை மதிக்கு இருக்கு. எப்படிங்க? தலைவலிச்சுன்னா விதின்னு ஒண்ணு நடந்தா தானே அதுக்கு அப்புறம் தானே மதிக்கு வேலையே. விதி இல்லை விதின்னு ஒண்ணு நடக்காம எப்படி மதிங்கிறதுக்கு வேலை விதியே கிடைக்கும்? இல்லைன்னு சொல்லல. விதி இருக்கும். ஆனா விதியை மதியை கொண்டு கையாண்டோம்னா மனிதனுடைய வாழ்க்கைய 3 வகையா பிரிச்சாங்க. எப்படி? ஆதி அந்தம் நடு அப்படின்னு பிரிச்சாங்க. ஆதிங்கிறது என்ன? முதல். அந்தம்ங்கிறது முடிவு. இதுல இடைப்பட்ட நடுங்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது அதிக பகுதி எதுக்கு பெயருது? விதிக்கு தானே. அதிக பங்கு எதுக்கு கிடைக்குது? விதிக்கு தானே இருக்குது. இடைப்பட்ட மதிய மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சத்தியவான் இறக்க வேண்டும் விதியாக இருந்த பொழுது சாவித்திரி தன்னுடைய 17 எமப்பட்டலம் சொன்னது. அது ஏங்க சத்தியவான்ங்கிறது இறக்கணுங்கிற விதி ஒண்ணு நடந்ததனால அதுக்கப்புறம் தானே மதியை செயல்படுத்த முடிஞ்சது. விதி நடக்காதுன்னு நான் சொல்லல. ஆனால் விதியை மாற்றி அமைக்க தன்மை மதிக்கு உண்டுன்னு நான் சொல்றேன். அப்படி நீ புரிஞ்சு விதியும் மதி இரட்டை குலத்துக்கு நான் என்ன சொல்றேன்? என்னுடைய விதி இந்த காட்டுக்குள்ள இருக்கணும்னா அதை ஏன் நீங்க ஏன் இவ்வளவு பெருசா பேசுறீங்க? பருவத்தை வீணாக்காம உனக்கு இந்த பருவத்துல நல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும். உனக்கு ஒரு மாப்பிள்ளைய நான் பார்த்து வந்திருக்கேன். அது எனக்கா? மாப்பிள்ளையா? ஆமா. இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. ஏன் என்ன சொல்லிருப்ப? மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிருப்பேன். புடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை பண்ணிருப்பேன். வந்த உடனே சொல்லலாம்னு பார்த்தேன். உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவா? சொல்லுங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை எப்படி அழகுக்கு நல்லா ஈடா இருப்பாரா? அழகுக்கு அழகுக்கா? சரி, அழகை விட்டு தெலுங்க. சரி, அறிவுக்கு சமமா இருப்பாரா? போற பக்கம் பண்ணா சொத்து பத்தி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்க போலயே. சரி, அழகை விடுங்க, அறிவை விடுங்க. என் உயரத்துக்கு அடே அப்பா பையன் பணமரத்துல பாரு. ஆகையினாலே சுக்குக்கு மிஞ்சிய மறந்தமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லை. அவரைத்தான் நான் வணங்குறேன். நான் அதை கேட்கல. அதனால அவரே உனக்கு நீ வணங்குறனால அவரே உனக்கு கணவனா பார்த்து ஏன் அவர் வந்து நான் கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளை நினைச்சா தெய்வமா வணங்கிட்டு இருக்கேன். கடவுளை நினைச்சா என்ன? கடவுளா நினைக்கிறவரை எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? கடவுளை யாருமே கட்டிட்டு போய் சந்தோஷமா வாழலையா? கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புருஷன் கட்டிட்டு வாழ பாருமா. வேணா சுவாமி, அவரை தவிர வேற யாரை வேணாலும் கட்டிக்கிறேன். அவரை தவிர வேற யாரை வேணாலும் வேலனுக்கு வள்ளிக்கும் தான் கல்யாணம், அத பார்க்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். கொண்டாட்டம். வேலனுக்கு வள்ளிக்கும் தான் கல்யாணம், அத பார்க்க எங்க இங்க இந்த இங்க ஒரு பிள்ளை நிச்சல். இந்த பிள்ளை எங்க எங்க மாப்பிள்ளைன்னு சொன்ன ஒரு வெக்க வருமா இல்லையா? இங்க இருந்து எல்லாருக்கும் முன்னால வெக்கப்பட்டா பாக்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க. அதனால ரகசியமா போய் வெக்கப்பட்டுட்டு வந்தேன். வேலனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம், இத பார்க்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணம் கல்யாணம். எடுத்து வரும் நின்று காலு பார்த்து அங்கே முழுங்கி வரும் நந்தியோட பாத்து எத்த பாத்தியோ. நாட்டியம் மேனகையின் நாட்டியம் முழுங்கி வரும் நந்தியோட பாத்து எத்த பாத்தியோ. மச்சானாக விநாயகர் 10 பொருத்தமா அப்படியே இருக்கு. மச்சானாக விநாயகர் வந்து நீ பார்ப்பாரம்மா, விநாயகர் வந்து நீ பார்ப்பாரம்மா. அப்படி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானம்மா, கல்யாணம் நடந்து வருது பாரம்மா. மேனகை நாட்டியம் திலத்தமை நாட்டியம் அங்கே விளங்கி வரும் நந்தியோட வாத்தியத்தை பாத்தியோ. மச்சானாக விநாயகர் வந்து நீ பார்ப்பாரம்மா, மச்சானாக விநாயகர் வந்து நீ பார்த்தானம்மா. அவர் சொன்னபடி இருவருக்கும் திருமணம் பாரம்மா. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்
பெரிய மனுஷன் யாரும்மா? யாரு? மணவாளங்கர் TS ராதா தானம்மா. பள்ளிக்குள்ள கல்யாணம் அதை பக்க வந்த அப்படி பார்த்து அந்த மாப்பிள்ளை வேணாம் சொன்னா. வேணாம். பிடிக்கலையா? வேணாம். ஏமா பிடிக்கல? அவர் அழகுக்கோ அறிவுக்கோ ஒரு ஈடான ஆளு கிடையாது. இப்படி சொல்ல வேலைதான் வச்சுக்காத. கவனிக்கிறேன். அவரு பாத்துருந்தீங்களா மாப்பிள்ளை ஆமா முருகன்? பாத்திருக்கேன். அவர் வந்து என் அழகுக்கோ என் அறிவுக்கோ ஈடு இல்லாத ஆளு. ஏன்னா அவர் என்னைய விட உயர்வானவர்னு சொல்ல வர்றேன். நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. அழகுல என்னை விட அதிகமானவர், உயர்வுல என்னை விட அதிகமானவர். அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? வேணா சுவாமி, அவரை நான் கட்டிக்க மாட்டேன். நான்முகனார் பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நாசக்கார வேலைகளை எங்க? நான்முகனார் பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நாசக்கார வேலைகளை எங்க? சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? தன்னை நானே தன்னனே நானே தனநானே, தன்னை நானே தன்னனே நானே தனநானே. கட்டுக்கடங்காதவள காட்டீர் என்பவளம் காளி திருச்சூழி நீ மாமியாரா? மட்டுமாறியாத என்று கோரொருவ தாண்டவம் ஆடுபவள் தானே இந்த பூமியாகும். சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? தன்னை நானே தன்னனே நானே தனநானே, தன்னை நானே தன்னனே நானே தனநானே. பயப்படுறேன். என்ன எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பயப்படுறீங்க? என்ன அல்பகலும் இந்த அபசகை நீ பிடித்து அல்பகலும் இந்த அபசகை நீ பிடித்து அவனிகள் உழுத்துள் இருப்பை செய்வை எடுத்து சொல்லும் என்பதை கேளம்மா. பொய்யன தவ வேடம் புனிது வந்தவரை பூமியில் போல்சர்கள் புகழும் நாரதர் கைவரசை செல்லாதும் சொன்னின் போகோ இந்த சினமே புனக்காகவே நான் சொன்ன போகோ இந்த சினமே மனக்கவலை கொள்ளாது மாநிலத்தின் இயல்பு சொல்லும் என்பதை கேளம்மா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், பிணப்பணத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரசை செல்லாது போ. வேறொருவரும் இல்லை மேதில் உன்னை சேர்க்க, வேறொருவரும் இல்லை மேதில் உன்னை சேர்க்க ஆறு முகனை சொந்த ஆசை மணாலம் சொல்லும் என்பதை கேளம்மா. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி 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 கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஓட்டமை சொல்ல வந்திரு உமக்கென ஆக்காரு கைவரசை செல்லாது போ. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, டிசி மாட்டி உன்னை காட்டி மனப்பிடிப்பேன் சொல்லும் என்பதை கேளம்மா. அறிவில்லாத மடச்சுமையே இன்று காலை சுனத்துமா உனக்கு மாப்பிள்ளைக்கு திரும்ப எடுத்து இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்புறம் தம்பி விடியறதுக்குள்ள என்ன சத்தியம் ஒரு புது ஸ்டைலா பண்ணிட்டு போறாரு? அதான் என்னன்னு தெரியல. விடியறதுக்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண மாட்டேயா? சரி வரட்டுமா?